வணக்கம். இந்தியா இந்த வாரம் நிகழ்ச்சியில் முற்றிலுமாக இடம் பிடித்தவர் என்பதை காட்டிலும் ஆக்கிரமித்து கொண்டவர் அமெரிக்க அதிபர் பராக் ஒபாமா தான். அவரது வருகையும் நிகழ்ச்சிகளும் அறிவிப்புகளும் கையெழுத்தான ஒப்பந்தங்களும் நமது நாட்டின் தேவையை பூர்த்தி செய்யக்கூடியவை. இன்னும் பல சுவையான செய்திகளை தாங்கி இந்தியா இந்த வாரம் வருகிறது. தொடர்ந்து பாருங்கள். தலைநகர் தில்லியில் நடைபெற்ற குடியரசு தின அணிவகுப்பு ஆண்டுதோறும் நடக்கும் ஒன்றுதான் என்றாலும் இந்த ஆண்டில் அதற்கு தனிச்சிறப்பு உண்டு. இதுவரை நமது குடியரசு தின விழாவில் எந்த அமெரிக்க அதிபரும் பங்கேற்காத நிலையில் அதிபர் ஒபாமா பங்கேற்றதும் இந்தியாவின் பன்முகத்தன்மையை கண்டு ரசித்து பாராட்டியதும் குறிப்பிடத்தக்கது. 66வது குடியரசு தின விழாவின் தொடக்க நிகழ்ச்சியாக தலைநகர் டில்லி ராஜ்பத்தில் கண்கவர் அணிவகுப்பிற்கு முன்னதாக குடியரசுத் தலைவர் பிரணப் முகர்ஜி தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். இதைத் தொடர்ந்து 21 குண்டுகள் முழங்க தேசிய கீதம் இசைக்கப்பட்டது. அடுத்து தீவிரவாதிகளின் தாக்குதலுக்கு பலியான மேஜர் முகுந்த் வரதராஜன், நாயக் நீரஜ்குமார் சிங் ஆகியோருக்கு அசோக் சக்ரா விருதுகளை அவர்களது மனைவியரிடம் குடியரசுத் தலைவர் வழங்கிய போது கூடியிருந்த ஆயிரக்கணக்கான மக்களும் அந்த வீரர்களின் தியாகத்தை மனதுக்குள் பாராட்டினர். அணிவகுப்பு சென்றபோது பிரதமர் நரேந்திர மோடியுடன் அமர்ந்திருந்த அமெரிக்க அதிபர் பராக் ஒபாமா அணிவகுப்பில் பங்கேற்றவர்களுக்கு கையை அசைத்தபடி மகிழ்ச்சியை தெரிவித்தார். இந்திய பாதுகாப்பு படைகளின் பேராற்றலையும் நாட்டின் முன்னேற்றத்தையும் வரலாற்றுச் சிறப்பையும் பாரம்பரியத்தையும் பன்முக கலாச்சாரத்தையும் வெளிப்படுத்துவதாக பேரணி அமைந்திருந்தது. எட்டு கிலோமீட்டர் தூர ராஜ்பத் சாலையில் பல்வேறு அலங்கார ஊர்திகள் அணிவகுத்து சென்ற காட்சியை 2 மணி நேரம் அசையாமல் பார்த்து ரசித்தார் அமெரிக்க அதிபர் பராக் ஒபாமா. முதலாக இந்த பேரணியில் பெண் வீரர்கள் பங்கேற்றது தனிச்சிறப்பாகும். முற்றிலும் மகளிர் கலந்து கொண்ட இந்த வீரமிகு அணிவகுப்பை தாயகம் புறப்படும் முன் ஒபாமா பாராட்டியது நமது நாட்டின் பெண்குலத்திற்கு அளிக்கப்பட்ட சான்றிதழாகும். நமது நாட்டிலேயே தயாரான ஏவுகணை, ரடார், நீர்மூழ்கி எதிர்ப்பு போர் விமானம் போன்றவை அணிவகுப்பில் நமது இராணுவத்தின் வலிமையை பறைசாற்றுவதாக இருந்தது. பேரணியின் நிறைவாக வான்படை விமானங்கள் விண்ணில் அணிவகுத்துச் சென்றன. இந்த பேரணியில் 16 மாநிலங்களையும் 9 மத்திய அமைச்சகங்களையும் சேர்ந்த அலங்கார ஊர்திகள் பங்கேற்றன. நாட்டின் அனைத்து மாநிலங்களிலும் குடியரசு தின விழா வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்ட நிலையில் தமிழ்நாட்டிலும் சிறப்பிற்கு சிறிதும் பங்கமின்றி விழாவும் அணிவகுப்பும் நடைபெற்றன. சென்னை நகரின் அழகுக்கு மெருகூட்டும் நீண்ட கடற்கரையான காமராஜர் சாலையில் விழாவின் தொடக்க நிகழ்ச்சியாக தமிழக ஆளுநர் கே. ரோசையா தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். இந்திய வான்படையின் ஹெலிகாப்டர் மலர் தூவி சென்றது. முதலில் போர் நினைவகத்தில் ஆளுயர மலர் மாலை வைத்து அஞ்சலி செலுத்தினார். பின்னர் வழக்கமான உற்சாகத்துடன் குடியரசு தின அணிவகுப்பு நடைபெற்றது. முப்படையினர், துணை இராணுவப் படையினர், ரயில்வே பாதுகாப்பு படையினர், மாநில காவல் மற்றும் தீயணைப்புத் துறையினர், தேசிய மாணவர் படையினர், சாரண சாரணியர் கம்பீரமாக அணிவகுத்துச் சென்றனர். இந்த விழாவில் முதலமைச்சர் ஓ. பன்னீர்செல்வம் வீர தீர செயல்களுக்கான அண்ணா பதக்கங்களையும் பல்வேறு விருதுகளையும் வழங்கினார். இதையடுத்து கலை நிகழ்ச்சிகளும் தமிழக அரசின் பல துறைகளின் சாதனைகளை விளக்கும் அலங்கார ஊர்திகளின் அணிவகுப்பும் தொடர்ந்தது. அமிழ்தம் அமிழ்தம் என்று கூறுவோம், நித்தம் மணலை பணிந்து மலர் தூவுவோம், தமிழில் பழமறையை பாடுவோம், தமிழில் பழமறையை பாடுவோம் என்றும் தலைமை பெருமை புகழ் கூடுவோம். அமெரிக்க அதிபர் பராக் ஒபாமா நமது நாட்டிற்கு வந்ததால் நமது நாட்டிற்கு என்ன லாபம்? அவரது வருகை நமக்கு பாதகமா சாதகமா என்ற கேள்விகளுக்கு பதிலளிக்கும் வகையில் இரு நாடுகளுக்கு இடையே ஏற்பட்ட ஒப்பந்தங்களும் அறிவிப்புகளும் இருந்தன. அவை என்ன என்று பார்ப்போம். இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே 6 ஆண்டுகளுக்கு முன் கையெழுத்தாகியும் எழுபறையில் இருந்த சிவில் அணுசக்தி ஒப்பந்தம்
ஒபாமா வருகையின் போது இறுதி செய்யப்பட்டது முதல் பலன். அமெரிக்க அணுசக்தி நிறுவனங்கள் இந்தியாவுடன் இணைந்து ஒப்பந்தத்தில் கையெழுத்திட முடியும். இந்திய அமெரிக்க உறவில் இது முக்கிய திருப்பம். 6 ஆண்டுகள் இழுபறியில் இருந்த ஒன்று பரஸ்பர ஒப்பந்த கையெழுத்து மூலம் நிறைவு பெற்றுவிட்டது என்று அறிவித்தார் ஒபாமா. Today we achieved a breakthrough understanding on 2 issues that were holding up our ability to advance our civil nuclear cooperation, and we're committed to moving towards full implementation, and this is an important step that shows how we can work together to elevate our relationship. அமெரிக்காவுக்கு வேலைக்கு செல்லும் இந்திய இளைஞர்களுக்கு விசா வழங்குவதில் உள்ள தடைகள் நீக்கப்படும் என்ற ஒபாமாவின் அறிவிப்பு மிக முக்கியமானது. இது தவிர அமெரிக்க வாழ் இந்தியர்கள் $400 கோடி அளவுக்கு இந்தியாவில் முதலீடு செய்ய வாய்ப்பு அளிக்கப்படும் என்ற ஒபாமாவின் உறுதியும் அவரது வருகையில் முக்கியத்துவம் வாய்ந்தது. மின் பற்றாக்குறையை ஒரு சவாலாக சந்திக்கும் நமது நாட்டிற்கு புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உற்பத்திக்கு $200 கோடி இந்திய நடுத்தர தொழில்களுக்கு $100 கோடி வழங்கப்படும் என்ற அறிவிப்பும் குறிப்பிடத்தக்கது. ஐநா பாதுகாப்பு சபையில் இந்தியா நிரந்தர உறுப்பினராவதற்கு அமெரிக்கா ஒத்துழைக்கும் என்று அறிவித்தது இந்த பயணத்தின் முத்தாய்ப்பாக அமைந்தது. தங்கள் பேச்சுவார்த்தையில் இடம்பெற்ற முக்கிய அம்சங்களை பிரதமர் நரேந்திர மோடியும் விளக்கினார். இரு நாடுகளுக்கு இடையிலான பாதுகாப்பு ஒத்துழைப்பை மேலும் மேம்படுத்தவும் பாதுகாப்பு ஒத்துழைப்பு ஒப்பந்தத்தை மீண்டும் புதுப்பிக்கவும் முடிவு செய்யப்பட்டுள்ளது என்றார் அவர். பயங்கரவாதத்திற்கு எதிரான விரிவான உத்தி மற்றும் அணுகுமுறையின் அவசியம் பற்றி இரு நாடுகளும் ஒப்புக்கொண்டதாகவும் பிரதமர் தெரிவித்தார். President Obama and I agreed to pursue this goal with sense of priority. President and I had an excellent discussion on global and regional issues. In particularly, we renewed our commitment to deepen our cooperation to advance peace, stability, prosperity in Asia, Pacific and Indian Ocean region. இந்தியாவின் பன்முகத் தன்மையையும் சுட்டிக்காட்ட ஒபாமா தவறவில்லை. ஒவ்வொருவருக்கும் தமது நம்பிக்கையை பின்தொடர உரிமை உண்டு. அதை தடுக்கக்கூடாது. ஆண் பெண் சமத்துவம் மூலமாகவே ஒரு நாடு சக்தி பெறும் என்பவையெல்லாம் வெறும் உபதேசங்கள் அல்ல, உண்மைகள். இந்தியாவில் பயணத்தை முடித்துக்கொண்டு திரும்பும்போது அவர் கூறிய வாசகம் மிக முக்கியமானது. இந்தியாவும் அமெரிக்காவும் இணைந்து நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஏழ்மை நிலையில் இருந்த பெரும்பாலான மக்களை உயர்த்தி மிகப்பெரிய நடுத்தர வர்க்கத்தை கொண்ட நாடாக இந்தியா வளர்ந்துள்ளது என்று பாராட்டி, இது மற்ற நாடுகளுக்கு ஒரு பாடமாக திகழ்கிறது என்றும் இந்தியாவின் அனுபவத்தை மற்ற நாடுகள் பின்பற்ற வேண்டும் என்று கூறியது நமக்கு அவர் அளித்த சான்றிதழ் என்பதில் சந்தேகமில்லை. குடியரசு தின விழாவுக்கு வந்திருந்த அமெரிக்க அதிபர் பராக் ஒபாமாவுடன் தாமும் கூட்டாக ஊடக செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார் பிரதமர் நரேந்திர மோடி. அத்துடன் நிறுத்திக் கொள்ளாமல் இந்திய மக்களுடன் அமெரிக்க அதிபர் அளவலாவும் சாதனையையும் நிகழ்த்திவிட்டார் பிரதமர் மோடி. இந்த புதுமையான நிகழ்ச்சியை பற்றி பார்ப்போம். ஜனவரி 25ஆம் தேதி புதுதில்லி வந்து அரசுமுறை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டுவிட்டு 27ஆம் தேதி திரும்பும் முன்னர் இந்த சந்திப்புக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. இந்திய மக்களை வானொலியில் மன் கி பாத் என்ற மனதின் குரல் நிகழ்ச்சி மூலம் சந்திக்கும் பிரதமர் மோடி அந்த வாய்ப்பை அதிபர் ஒபாமாவுக்கும் வழங்கினார். அதற்கான அறிவிப்பையும் அவரே தமது ட்விட்டரில் வெளியிட்டு பொதுமக்கள் தங்களது கேள்விகளை இணையதளம் மூலம் எழுப்பலாம் என்றும் அறிவித்திருந்தார். ஒபாமா என்றால் அதன் பொருள் என்ன என்ற எளிமையான கேள்வி முதல் குழந்தைகள் வளர்ப்பு வரை அவர்களின் பதில் அமைந்திருந்தது. ஆப்பிரிக்க மொழியில் ஒபாமா என்றால் ஆசீர்வதிக்கப்பட்டவர் என்று பிரதமர் மோடி இந்த நிகழ்ச்சியில் கூறியது அமெரிக்கர்களுக்கே தெரியுமோ என்னவோ. சாதாரண தேநீர் விற்பனையாளர் பிரதமரானது கணவரை பிரிந்த தாய்க்கு பிறந்த தாம் அமெரிக்க அதிபராக உயர்ந்தது பற்றி அதிபர் ஒபாமா கூறிய போது ஜனநாயகத்தின் மாண்பு பளிச்சிட்டது. குழந்தைகளின் ஆரோக்கியத்தை பேணுங்கள், அவர்களுக்கு கல்வி புகட்டுங்கள் என்று கூறிய அவர் அவர்களில் எதிர்கால பிரதமர்கள் அல்லது அதிபர்கள் இருக்கக்கூடும் என்று குறிப்பிட்டதும் சிந்தனைக்குரிய ஒன்று. பொதுவாக மிகவும் நெருக்கமானவர்களைத்தான் அவர்களின் முதற் பெயரால் அழைப்பது ஐரோப்பிய முறை. பிரதமர் நரேந்திர மோடி அதிபர் பராக் ஒபாமாவை மிகுந்த உரிமையோடு பராக் என்று அழைத்தது உலகம் முழுவதும் அவர்களின் நெருக்கத்தை பறைசாற்றியது. இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் உள்ள தனிச்சிறப்பு என்ற கேள்விக்கு நமது இரு நாடுகளும் திறந்த சமுதாயத்தை கொண்டவை என்பதுதான் அந்த சிறப்பு என்று அதிபர் ஒபாமா கூறியது
ஒவ்வொரு இந்தியனின் நெஞ்சையும் விம்மச் செய்யும். இந்த ஆண்டு குடியரசு தின விழா சிறப்பாக நடந்த போதிலும் விழா பற்றிய அழைப்பிதழ் விவாதத்தை கிளப்பிவிட்டது. அது என்ன சர்ச்சை பார்ப்போம். குடியரசு தின விழாவிற்கான அழைப்பிதழில் இந்திய அரசியல் சட்டத்தின் முகவுரையில் குறிப்பிட்டுள்ள மதச்சார்பின்மை, சமதர்மம் ஆகிய சொற்கள் நீக்கப்பட்டிருப்பதாக குற்றச்சாட்டு கூறப்பட்ட போது இந்த விவகாரம் விவாதப் பொருளானது. இதன் மூலம் இந்திய அரசியல் நிர்ணய சபையில் இது பற்றி நடந்த விவாத விவரம் வெளியிடப்பட்டது. டாக்டர் அம்பேத்கர் அளித்த அரசியல் சட்டத்தில் மதச்சார்பின்மை என்ற வார்த்தை இடம்பெறவில்லை என்றும், இந்திரா காந்தியின் அவசர நிலைக்கால ஆட்சியின் போதுதான் மதச்சார்பின்மை, சோஷலிசம் என்ற வார்த்தைகள் சேர்க்கப்பட்டன என்றும், எனவே விளம்பரத்தில் தவறு இல்லை என்றும் அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத் கூறினார். இந்த இரு சொற்களும் இடம்பெற வேண்டுமா என்பதை விவாதிக்கலாம் என்பது அவரது கருத்து. மதச்சார்பின்மை என்ற சொல் ஏன் சேர்க்கப்படவில்லை என்று அரசியல் நிர்ணய சபை விவாதத்தில் கேள்வி எழுந்தபோது டாக்டர் அம்பேத்கர் அளித்த பதிலும் வெளியானது. அரசியல் சாசனமே முழுக்க முழுக்க மதச்சார்பின்மையை வலியுறுத்தும் போது தனியாக ஒரு சொல் தேவையில்லை என்பதுதான் அம்பேத்கரின் கருத்தாக இருந்தது என்பதும் இந்த விவாதத்தில் வெளியிடப்பட்டது. அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத் தெரிவித்த கருத்து விவாதத்தை மேலும் கிளறிவிட்டது. இந்த சர்ச்சைக்கு முடிவு கட்டும் வகையில் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் வெங்கையா நாயுடு திட்டவட்டமாக பதிலளித்தார். மதச்சார்பின்மை என்ற வாசகத்தை நீக்கும் எண்ணம் அரசுக்கு இல்லை என்று அவர் தெளிவுபட கூறினார். அரசியல் சட்டம் நடைமுறைக்கு வந்தபோது இடம்பெற்றிருந்த வாசகங்களே அண்மையில் வெளியான அரசு விளம்பரத்தில் இடம்பெற்றிருந்தது என்றும், உள்நோக்கத்தோடு எதுவும் செய்யப்படவில்லை என்றும் அவர் கூறினார். Secularism is in the blood of Indian people. That's part of our culture. It was not there in the original preamble. It was inserted during emergency. Fact of the matter, the government advertisement was only about the original preamble. We are committed to secularism. There is no problem about it, and there is no thinking to remove it all. காங்கிரஸ் கட்சி இந்த வாரத்தில் 2 முக்கிய பின்னடைவுகளை சந்தித்தது. மத்திய அமைச்சராக இருந்த ஜெயந்தி நடராஜன் கட்சியின் தலைமை மீது குற்றச்சாட்டு சுமத்திவிட்டு கட்சியிலிருந்து வெளியேறியதும், தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவருக்கு கார்த்தி சிதம்பரம் சவால் விட்டதும் இந்த வாரத்தின் முக்கிய நிகழ்வுகள். காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலகுவதாக முன்னாள் மத்திய அமைச்சர் ஜெயந்தி நடராஜன் அறிவித்த போதே அதற்கான காரணத்தையும் கூறிவிட்டார். தொழில் வளர்ச்சிக்கு தேவையான திட்டங்களுக்கு ஜெயந்தி நடராஜன் சுற்றுச்சூழல் துறை அமைச்சராக இருந்தபோது அனுமதி வழங்கவில்லை என்று கூறப்பட்ட குற்றச்சாட்டுக்கு செய்தியாளர்களிடையே பதிலளித்த அவர் காங்கிரஸ் தலைமை மீதே குற்றச்சாட்டு சுமத்தினார். சுற்றுச்சூழல் அமைச்சர் பொறுப்பை தாம் வகித்த போது காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல் காந்தி தலையிட்டதே திட்டங்கள் தாமதமானதற்கு காரணம் என்பது அவரது குற்றச்சாட்டு. பிரதமர் நரேந்திர மோடிக்கு எதிராக தாம் குற்றம் சாட்ட வேண்டும் என்று காங்கிரஸ் தலைமை நிர்பந்தித்த போது அதற்கு இணங்காததால் தமக்கு எதிராக பிரச்சாரம் செய்யப்பட்டதாகவும் கட்சியிலிருந்து ஒதுக்கப்பட்டதாகவும் ஜெயந்தி நடராஜன் அடுத்த குற்றச்சாட்டை அடுக்கினார். காங்கிரஸ் கட்சி தமது கொள்கையிலிருந்து மிகவும் விலகிச் சென்று விட்டதால் அதிலிருந்து விலகுவதாகவும் வேறு எந்த கட்சியிலும் சேரும் எண்ணம் இல்லை என்றும் அவர் தெளிவுபடுத்தினார். நான் குற்றச்சாட்டு வைக்கல, எனக்கு பதில் கிடைக்கல, எனக்கு நியாயம் கிடைக்கல, இல்ல நான் வேற எந்த கட்சி, அதனால நான் வேற எந்த கட்சிக்கும் நான் போல, நான் சேரல. இதே காலகட்டத்தில்தான் முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரத்தின் மகன் கார்த்தி சிதம்பரம் காங்கிரஸ் கட்சியின் இளைஞர்கள் கூட்டம் ஒன்றை தனியாக நடத்தினார். முதலமைச்சர் யார் என்பதை அறிவித்தே தேர்தலில் ஈடுபட வேண்டும் என்றும் அவர் கூறியது காங்கிரஸ் கட்சிக்கு எதிரானது என்று அந்த கட்சியின் முக்கிய பிரமுகர்கள் பலரும் கூறினார்கள். இதையடுத்து கட்சி தலைமைக்கு தெரிவிக்காமல் ரகசிய கூட்டம் நடத்தியதற்கு விளக்கமளிக்குமாறு அவருக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் EVKS இளங்கோவன் நோட்டீஸ் அனுப்பியிருந்தார். அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி உறுப்பினரான தம் மீது நடவடிக்கை எடுக்க கட்சி தலைமை குழுவுக்குதான் அதிகாரம் உள்ளது என்றும், தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் EVKS இளங்கோவனுக்கு அதிகாரம் இல்லை என்றும் கார்த்தி சிதம்பரம் பதிலளித்தார். முடிவு என்னவோ பின்னர் தெரியும். போகிற போக்கில் ஜெயந்தி நடராஜன் தொடுத்த குற்றச்சாட்டு கணைகள் காங்கிரசுக்கு எதிரான ஆயுதமாக மாறியது. என்ன ரியாக்ஷன் என்று பார்ப்போம்.
முக்கியமான திட்டங்களுக்கு உரிமம் வழங்குவதில் காங்கிரஸ் தலைமையிலான அரசு வேண்டுமென்றே தாமதம் செய்தது என்பதை ஜெயந்தி நடராஜனின் குற்றச்சாட்டு நிரூபித்து விட்டது என்று நிதியமைச்சர் அருண்ஜேட்லி கருத்து தெரிவித்தார். இந்த குற்றச்சாட்டை எளிதாக எடுத்துக்கொள்ள முடியாது என்று கூறிய சுற்றுச்சூழல் அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் கருத்து தெரிவித்தார். ஜெயந்தி நடராஜன் அமைச்சராக இருந்தபோது அளிக்கப்பட்ட உரிமங்களையும் கோப்புகளையும் மறு ஆய்வு செய்யப்போவதாகவும் அவர் கூறியது ஏறத்தாழ ஒரு எச்சரிக்கை மணியாகவே ஒலித்தது. காங்கிரஸ் கட்சியின் பதில் சூடாகவே இருக்கவில்லை. மாறாக கட்சியிலிருந்து விலக முடிவெடுத்த பின் ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை ஜெயந்தி நடராஜன் அள்ளி வீசியுள்ளார் என்றும் சுற்றுச்சூழலை பாதுகாப்பதில் காங்கிரஸ் கட்சி எப்போதும் அக்கறை காட்டி வந்துள்ளது என்றும் காங்கிரஸ் தலைவர் PC சாக்கோ பதிலளித்தார். சொத்து குவிப்பு வழக்கில் நீதிமன்றம் தண்டனை விதித்ததால் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதா பதவி இழந்ததை அடுத்து ஸ்ரீரங்கம் சட்டப்பேரவை தொகுதிக்கு நடைபெறவுள்ள இடைத்தேர்தல் தமிழக அரசியலில் பல மாற்றங்களை ஏற்படுத்துவதற்கு முன்னோடி போல தோன்றுகிறது. அது என்ன மாற்றம் பார்ப்போம். வரும் 13ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெறவுள்ள ஸ்ரீரங்கம் சட்டப்பேரவை தொகுதியில் கடைசியாக களத்தில் நிற்பவர்கள் 29 பேர். வேட்புமனுவை திரும்பப் பெறுவதற்கு கடைசி நாளில் இது அறிவிக்கப்பட்டது. தேர்தல் பாதுகாப்பு பணிகளில் 10 கம்பெனி துணை ராணுவ படையினர் ஈடுபடுத்தப்படுவார்கள் என்று மாநில தலைமை தேர்தல் அதிகாரி சந்தீப் சக்சேனா அறிவித்தார். வேட்புமனுக்கள் பரிசீலனைக்கு பின் அஇஅதிமுக, திமுக, பிஜேபி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் ஆகிய அரசியல் கட்சிகளும் சுயேச்சைகளும் போட்டியிடுகின்றன. முக்கிய தேசிய கட்சியான காங்கிரஸ் இந்த தேர்தலில் வேட்பாளரை நிறுத்தவில்லை. சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் EVKS இளங்கோவன் பணபலத்தின் ஆதிக்கம் இருக்கக்கூடும் என்பதால் போட்டியிடுவதில்லை என்றும் எந்தவொரு கட்சிக்கும் ஆதரவு தெரிவிக்கப் போவதில்லை என்றும் தெரிவித்தார். யாரையும் ஆதரிப்பதில்லை என்ற முடிவை நாங்கள் எடுத்திருக்கின்றோம். இந்த 15 நாட்களில் நாங்கள் தேர்தல் என்று சொல்லி அங்கே போய் எங்களுடைய காலத்தை விரயமாக்குவதை விட எங்களுடைய தொண்டர்களை சந்திப்பதிலும் மக்களிடையே காங்கிரஸ் கட்சியை எடுத்துச் செல்வதிலும் நாங்கள் முழுமையாக ஈடுபடுவோம். திமுகவின் கூட்டணி கட்சியாக இருந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவனும் இதே கருத்தை வெளியிட்டுள்ளார். அஇஅதிமுகவின் முக்கிய தலைவர்கள் அஇஅதிமுக வேட்பாளருக்கு ஆதரவாக வாக்கு சேகரித்தனர். திமுக வேட்பாளர் ஆனந்துக்கு ஆதரவாக அந்த கட்சியின் மாவட்ட தலைவர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். பிஜேபி வேட்பாளர் சுப்பிரமணியமும் தமது கட்சியினருடன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் அண்ணாதுரைக்கு ஆதரவாக அவரது கட்சியினரும் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார்கள். அஇஅதிமுக பொதுச் செயலாளர் வெற்றி பெற்ற தொகுதி என்பதால் அந்த கட்சிக்கு இது கௌரவ பிரச்சினை. ஆளும் கட்சியை வீழ்த்த இதுவே சரியான தருணம் என்று திமுக கருதுகிறது. தமிழக அரசியலில் ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்தலாம் என்பது பிஜேபி எண்ணம். இந்த தேர்தல் முடிவு எதிர்கால அணி சேர்க்கைக்கு முன்னோடியாக அமையலாம். இலங்கை போர் காரணமாக இந்தியாவில் குடிபுகுந்த 1 லட்சம் தமிழ் அகதிகளை திரும்ப அனுப்புவது, அதற்கான வழிமுறைகள் என்ன என்பது குறித்து இரு நாட்டு அதிகாரிகள் அளவில் பேச்சுக்கள் தொடங்கியுள்ளன. விவரம் என்ன பார்ப்போம். 1990களில் இலங்கையில் தொடங்கிய பதற்றம், அதைத் தொடர்ந்து LTTEக்கும் ராணுவத்திற்கும் இடையே நடந்த போர் ஆகியவை காரணமாக தமிழ்நாட்டில் தஞ்சம் புகுந்த 1 லட்சம் தமிழ் மக்களில் 68,000 பேர் 100 முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளார்கள். இலங்கையில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பின் மீண்டும் தாயகம் திரும்ப ஒரு பிரிவு ஆவலாக இருப்பதாகவும், உரிய பாதுகாப்பும் வசதியும் கிடைத்தால் மட்டுமே திரும்புவோம் என்று மற்றொரு பிரிவு கூறுவதாகவும் செய்திகள் வருகின்றன. அண்மையில் தில்லி வந்திருந்த இலங்கை வெளியுறவு அமைச்சர் மங்கள சமரவீர வெளியுறவு அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜை சந்தித்து பேசிய போது இந்த பிரச்சினை குறித்து விவாதிக்கப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக புதுதில்லியில் இரு நாட்டு உயர் அதிகாரிகள் அளவில் பேச்சுவார்த்தை நடந்தது. ஆனால் இலங்கை தமிழ் அகதிகளின் மறுவாழ்வுக்கு உறுதியான நடவடிக்கை எடுக்கும் வரை அவர்களை திருப்பி அனுப்பக்கூடாது என்பது தமிழக அரசு உறுதியான நிலைப்பாடாகும். இந்த நிலைப்பாட்டை முதலமைச்சர் பன்னீர்செல்வம் பிரதமர் நரேந்திர மோடிக்கு எழுதிய கடிதத்தில் விளக்கியுள்ளார். தமிழர் பகுதிகளில் தொடர்ந்து அந்நாட்டு ராணுவம் நிறுத்தப்பட்டிருப்பதால் ஏற்பட்டுள்ள அச்சம்,
தமிழர்களின் பாரம்பரியமான பகுதிகளில் அவர்கள் சிறுபான்மையினராக வாழ வேண்டிய நிலை ஆகியவற்றை கருத்தில் கொண்டும் இரு நாட்டு அதிகாரிகள் அளவிலான பேச்சுக்கள் தேவையற்றது என்றும் இந்த கூட்டம் ஒத்திவைக்கப்பட வேண்டும் என்றும் பிரதமரை முதலமைச்சர் கேட்டுக் கொண்டிருந்தார். இலங்கையில் தமிழர்களுக்கு ஜனநாயக ரீதியிலான முழு உரிமைகள் வழங்கப்படுவது உறுதி செய்யப்பட வேண்டும் என்றும் அவர்கள் இரண்டாம் தர குடிமக்களாக வாழும் நிலை ஏற்படாமல் தடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட்ட பின்னரே தமிழகத்தில் உள்ள இலங்கை தமிழர்களை அந்நாட்டுக்கு அனுப்ப முயற்சிகள் மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருந்தார். எனினும் பேச்சுக்கள் தொடங்கியுள்ளன. தமிழ் மக்கள் திரும்பிச் செல்ல உகந்த சூழ்நிலையை இலங்கை அரசு ஏற்படுத்தி தருமா என்பதற்கு காலம்தான் பதில் சொல்ல வேண்டும். கார்ட்டூன் என்றால் ஆர்.கே. லக்ஷ்மண் தான் என்பது நாடறிந்த உண்மை. வெறும் கோடுகளை உயிரோவியமாக மாற்றி மக்கள் மனதை கவர்ந்த அவர் மறைந்துவிட்டார். அவர் மறைந்தாலும் அவரது கார்ட்டூன்கள் தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கும். ஆர்.கே. லக்ஷ்மண் பூர்வீகம் தமிழ்நாடு என்பது நமக்கு பெருமைதான். ராசிபுரத்தில்தான் அவரது மூதாதையர்கள் வாழ்ந்துள்ளார்கள். அவரது மறைவுக்கு ராசிபுரத்தில் பள்ளி குழந்தைகள் அஞ்சலி கூட்டம் நடத்தினர். ஒரு சாதாரண கூஜாவில் கூட இந்திரா காந்தியின் உருவத்தை பார்க்கிறேன் என்று கூறி கேலி சித்திரம் வரைந்தவர் அவர். லக்ஷ்மண் சித்தரித்த பொதுஜனம் சித்திரம் என்றும் மனதில் நிற்கும். மற்றொரு விஷயம், மறைந்த ஆங்கில எழுத்தாளர் ஆர்.கே. நாராயண் இவரது சகோதரர். 60 ஆண்டுகள் தன்னிகரற்ற கேலி சித்திர மேதையாக விளங்கிய அவர் மத்திய அரசின் பத்ம விபூஷன் விருதையும் மேக்சிசே விருதையும் பெற்றார். இதுவரை தந்துள்ளது இந்த வாரத்தின் முக்கிய நிகழ்வுகள்தான். சில செய்திகள் விடுபட்டிருக்கலாம், ஆனால் முக்கியமானது எதையும் விடவில்லை. வழக்கம் போலவே சுருக்கமாக தொகுத்து தந்துள்ளோம். நேயர்கள் தங்கள் கருத்துக்களை பொதிகை நியூஸ் 2007@gmail.com என்ற மின்னஞ்சல் மூலம் தெரிவிக்கலாம். நன்றி. மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம்.